கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். தேர்தல் முடிந்த பிறகு, அதாவது கணிப்பு இவங்க தான் வரப்போறாங்க, அதிமுக அல்லது திமுக அப்படின்ற இத்தனை தேர்தல் நம்மை கொண்டு சென்றிருக்கு. ஆனா இந்த முறை மூன்றாவது ஃபேக்டராக விஜய் இருக்காரு. இன்னொரு பக்கம் மாற்றம்னு தமிழ் தேசிய அரசியல்ல சீமானும் எழுந்துட்டு வராரு அப்படின்னு பல குழப்பங்கள் இன்று வரை இதுதான் முடிவு அப்படின்னு எட்டப்படாத அளவுக்கு குழப்பங்கள் நீடிச்சுட்டே இருக்குல்ல சார். இதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம விஜய் நேத்து ஏதோ ஸ்ரீ பண்டிதர் சொன்னதால திருச்செந்தூர் போயிருக்காரு. த்ரிஷா அவங்க மருதமலை போயிருக்காங்க. 150 சீட் அவங்க வென்றுவாங்கன்ற உறுதியோடு இருக்காங்களா சார்? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு 300-400 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் ஏன்னா அவங்களுடைய திருத்தணி வேட்பாளரே தாவேகளை 2043 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னார். அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க நீங்கள். இந்த பண்டிதர் சரியில்லையான்னு எனக்கு தெரியல. ரைட்டு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு வினோதமான, வித்தியாசமான, அதே சமயத்தில் மக்களுக்கு அதாவது கட்சி சார்பற்ற பொதுவான அந்த சமுதாயத்துக்கு, நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ்நாட்டின் சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்குமோ அப்படின்ற ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். ஆபத்துனா யாரை சார் சொல்கிறீங்க? அது சார் மாறி மாறி திமுகவோ அதிமுகவோ ரெண்டு கட்சி பேர்லேயும் அவங்களுடைய சாதனைகள்னு அவங்க சொல்லிக்கிறது, அவங்கவுங்க சொல்லிக்கிறது உண்டு. அவங்களுக்குள்ள அவர்கள் மீது பொதுவாக உள்ள ஊழல் மற்ற விமர்சனங்கள் ரெண்டு கட்சி பேர்லேயும் உண்டு. ஒரு கட்சி பேரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவே அப்போ இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த ஊழலை பண்ணிவிட்டு இந்த கட்சியில் செந்தில் பாலாஜி மாதிரி அங்கே இருக்கும்போது அவர் மாஃபியான்னு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக 2016 பேசினார். இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை தியாகி தீர இருந்தார். எதுக்கு? அதே குற்றச்சாட்டு. எந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக திமுக அன்று செந்தில் பாலாஜி என்ற அதிமுக அமைச்சர் மீது, அன்றைய அமைச்சர் மீது குற்றம் சாட்டியதோ வழக்காடச் சென்றதோ, அந்த வழக்கு சம்பந்தமாக இடி பிடிச்ச போது அவர் தீரர், அவர் தியாகி, அவர் அரசியல் வன்மத்திற்காக. அப்போ 2016 இருந்த போது பேசியது தவறா? அது உண்மையா? இது உண்மையா? இப்படி திமுக அதிமுக அரசியல்ன்றது ரொம்ப வருஷமாக இப்படி தான். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான். அதுக்கு முன்னால் இருந்த அரசியல் காங்கிரஸ் வர்சஸ் திமுக, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் சின்ன கட்சிகள். அப்போ இருந்த மற்ற கட்சிகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் கருணாநிதி ஐயா தொடர்ந்து பல முறை 5 முறை ஆட்சி அமைத்தார். கணக்கில் பார்த்தீங்கன்னா 7 முறை அவர் தலைவராக இருக்கும்போது திமுக ஆட்சியை இழந்திருக்கிறது. அதை பற்றி யாரும் திமுகவில் பேச மாட்டாங்க. இந்த 5 முறை ஆட்சிக்கு சாதனை பண்ணோம். இப்போ 6வது முறை இவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்திருக்கார். முதல் முறை வந்தபோது அண்ணாதுரை தலைமையில் வந்தபோது அது அவர் மறைந்த பிறகு தொடர்ந்தார். அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில் தான், அதாவது ஜெயிச்சதெல்லாம் சொல்லுவாங்க, தோற்றதை சொல்ல மாட்டாங்க. இது ஒரு இயல்பான ஒரு அரசியல். எப்போவுமே ப்ளஸ்ஸு மட்டும்தான் பேசுவாங்க, மைனஸை பற்றி பேச மாட்டாங்க. இது வரைக்கும் உள்ள அரசியல் இப்படி தான் இருந்துச்சு. தேர்தல் முடிவுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஒருத்தர் நான் திமுக வந்துடும்னுவார், ஒருத்தர் அதிமுக தான் வரும்னு சொல்லுவார், ஒருத்தர் 150 சீட் வரும்னுவார், ஒருத்தர் இல்லை 130 தான் வரும். இப்படி தான் எதிர்பார்ப்புகள். இப்போ சீமான் வந்ததுக்கப்புறம் சீமான் எவ்வளவு வாங்குவார் அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர, இந்த 2 கட்சிகளையும் மீறி சீமான் முதல் இடத்துக்கு வந்துடுவார்னு சீமானும் சொல்லலை, வேறு யாரும் அப்படி சொல்கிறதாகவும் தெரியல. நான் உட்பட வேறு யாரும் சொல்லலை. அப்படி யாராவது மிகைப்படுத்தி சொன்னால் சீமான்கிட்ட இப்போ நல்ல பேர் வாங்கணும்னு போய் சில பேர் நடிப்பாங்க. நான் அப்படி சொல்கிறதுனால யாரோ குறிப்பிட்ட நெறியாளரையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு விருந்தினரையோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேர் இங்கேயும் போய் நடிப்பாங்க, அங்கேயும் போய் நடிப்பாங்க. அது எதுக்காக நடிக்கிறாங்க, என்ன பலன் எதிர்பார்த்து நடிக்கிறாங்க, அது அவங்களுடைய விஷயம். நம்ம அவங்களெல்லாம் புறந்தள்ளி விட்டு விடுவோம். நம்ம பேசுகிறது கருத்தியலில் நேர்மையாக பேசக்கூடியவர்கள். அவர் யாராக இருந்தாலும், எந்த விருந்தினராக இருந்தாலும், எந்த ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும். இந்த தடவை என்ன ஒரு பெரிய ஒரு கவலை, ஆபத்து நான் பேச வேண்டி வருதுன்னா, விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கணிசமான கூட்டம்
இதுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்குது. அவருக்கு பின்னால் இளைஞர் கூட்டம் இருக்குன்னா நான் கூட ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு முன்னால் போய் நின்றுட்டு நான் வந்து எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி பேசலை நான். அவருக்கு ரசிகர்கள் அதிகம். அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக வருகிறார்கள். தொண்டர்களாக வரும்போது அவர்களுக்கு வாக்கு வங்கியாக அது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுன்றதை பற்றி தான் நம்ம நிறைய பேசிட்டோம். அதனால் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தில் வந்து 8 வயசு குழந்தை கூட வருது, ஓட்டா போடும். 15 வயசு பையன் வர்றான், ஓட்டு போட போகிறான்னா. 18 வயது வந்து வாக்குரிமை பதிவு பண்ணியிருந்தா தான் ஓட்டு போட முடியும். அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னே வச்சுப்போம். அவரோட தொண்டர்கள் நம்ம வந்து அவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லலை. அவர் தொண்டர்கள் கட்டாயம் அவருடைய முகத்துக்காக போடுவாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணாலும் போடுவாங்க, பண்ணலனாலும் போடுவோம். ஆனால் என்ன ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து ஒன்று புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. 2043 தொகுதியில் ஜெயிப்போன்னு வேட்பாளரே சொல்கிறது. அப்புறம் 30 தொகுதியில் ஜெயிச்சு தளபதி முதல்வர் ஆவார். 30 தொகுதியில் ஜெயிச்சா 234 எப்படி முதல்வர் ஆக முடியும்? யாரோ ஒருத்தர் 3 தொகுதியில் ஜெயிச்சு முதல்வர் ஆவார்னாரு. இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் 267 தொகுதினார். மொத்தம் தமிழ்நாட்டில் 234ன்னு தெரியாமல். அதாவது அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாமல் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். சரி, இப்பயும் அமைச்சரவை பட்டியல்லாம் வெளியிட்டாங்களே சார். அது வந்து நாங்கள் வெளியிலன்னு அவங்க சொல்கிறாங்க, யாரோ வெளியிட்டாங்கன்னு சார். ஆனால் அவங்க தொண்டர்கள் அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பண்ணிட்டு வரைக்கும் கரெக்ட். அதனால் ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து யார் பேர் வேணாலும் போடலாம். அதில் உள்ளவங்களாம் முதல்ல ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும் இல்லையா? முதல்ல எம்எல்ஏ ஆனால் தானே அமைச்சராக முடியும். எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வாட்ஸ்அப்பில் முதல்வர் ஆனால் எனக்கு கூட வந்து ஒரு பெரிய எனக்கு பின்னால் ஒரு திருசக்தியார்னு எனக்கு ரசிகர் கூட்டம் இருந்ததுன்னா அந்த குரூப்பில் சொல்லி திருசக்தியார் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு அது ஒரு கால் வைரலாக போச்சுன்னு வைங்க. நான் முதல்வர் ஆயிடுவேன்னு சொல்லி நானே நம்ப ஆரம்பித்தேன்னா அது எவ்வளவு பைத்தியகாரத்தனமாக இருக்கும். திருச்செந்தூர் கோயில்ல அதிகாலையில கடல்ல முழுகி வேலுடன் போனா 150 சீட் வென்றுடலான்னு பண்டிதர் சொல்லிட்டாரு சார். இல்ல, அந்த பண்டிதர் கதை உங்களுக்கு தெரியாது. அவர் பேர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட்னு பேர். அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கே அவரை உள்ள கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவர் தான் வந்து இந்த 10 மணிக்கு முதல் தடவை போகும்போது 10 நிமிஷம் லேட்டாக போனார்னு சிபிஐயில் வாங்கி கட்டினார். சிபிஐ வந்து இந்த மாதிரிலாம் லேட்டாலாம் வரக்கூடாது, கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வரணும், இல்லை ஏதோ லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னாரு. இல்லை, அந்த மாதிரிலாம் ஸ்கூல் மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. அது சிபிஐயில் சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் யாராக இருந்தால். ஏன்னா சிபிஐயில் விசாரிக்கும் போது அவர் சிட்டிங் முதலமைச்சரான கெஜ்ரிவாலை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த டைம் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் போலீஸு சிபிஐ எல்லாமே அந்த கரார் காமிச்சு தான் அவங்களுக்குள்ள மரியாதையும் அந்த பயத்தையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் கூட சொல்லுவேன், யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்து காக்கி ட்ரெஸ் போட்டு வராரு. அவர் என்ன விஜயோ இல்லை அஜித்தோ இல்லை தனுஷோ சினிமாவில் வரா மாதிரி ஒரே ஆள் 50 பேர் அடிக்கிற அளவுக்கு உண்மையான பலமா, இல்லை நம்ம ஹீரோக்களுக்கு தான் அந்த பலம் இருக்குமா? இந்த ஹீரோக்களில் பல பேரை பார்த்தா அவங்கள விட நான் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி தெரியுது. உண்மையாக அந்த ஹீரோக்களுடைய அதாவது நிஜ உருவம். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போது அந்த பயம்ங்கிறது போலீஸ்காரர் பேர்லேயோ இல்லை அந்த மரியாதை கலந்த பயம் வர்றது வந்து அந்த சீருடை அவருக்குள்ள அதிகாரத்தை பொறுத்து தான். அந்த மாதிரி வந்து நீங்கள் அதாவது இப்போ வந்து அவர் என்ன நடந்திருக்கு அந்த ஆபத்தான சூழ்நிலை அதை சொல்லிடுறேன் நான். அந்த பண்டிதர், ஆமாம், அந்த பண்டிதரை வந்து இவர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அவர் பேர் என்ன, அந்த பண்டிதர் பேர் என்னமோ ரிக்கி நிறைய வருது. இல்லை, அது முன்னால் போட்டுக்கிறது தான். ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர் பேர். மரக்காணத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. பேரா ரத்தன்கிற பேரை பார்த்தா வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்து மாறி தெரியுது. ரைட்டு, நமக்கு அவர் யாராக இருந்தான்னு. அவர் தான் ஜோதிடரா. அவர் இதுக்கு முன்னால் அந்த ஜோதிடர் வந்து 2021 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால் பிரியங்கா காந்தி வந்து 2024 அவங்க பிரதமர் ஆவார்னு சொன்னார். யார் நீங்கள் சொல்கிற அந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் என்கிற ஜோசியர். பிரியங்கா பிரதமர் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கமல்ஹாசன் என்ன ஆனாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அவருடைய ஜோசியம் எவ்வளவு துல்லியமாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் தான் இப்போ வந்து 150 சீட்டுக்கு மேலே வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன். சிபிஐ போகும்போது அவர் தான் வந்து சொன்னாராம் 10 மணிக்கு போகாமல் 10 நிமிஷம் தள்ளி போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஏதோ நல்ல நேரம்னு. அதை வச்சுக்கிட்டு போய் இப்போ லேட்டாக போய் வாங்கி கட்டிக்கிட்டாரு.
அப்போது அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவையும் கூப்பிட்டு இவரையும் உள்ள யார் இந்த ஜோதிடரையும் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் யார்? எங்கள் ஜோதிடர். ஜோதிடருக்கு சிபிஐக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் இல்லை, அவர் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கு, காரில் உட்கார சொல்லி, ஹோட்டலில் உட்கார சொல்லி, இங்கே அதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். இது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி நான் சொல்கிறது. அதாவது ஏதோ அந்த செய்தி இல்லை, பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் இப்போ 150 திருச்செந்தூருக்கு போக சொன்னார். ரைட்டு, தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுகளை போட்டு நீங்கள் வந்து தேவாலயத்தில், அவர் ஜோசப் விஜய் என்பவர், அவர் கிறிஸ்தவர், அதில் சர்ச்சுக்கு போனதில்லை, தப்பில்லை, நம்ம ஒன்றும் அதான் ஒரிஜினல் இல்லை, அது இல்லை, அதை நான் விமர்சனம் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விமர்சனம் அதில் இருக்குது. இதுக்கு முன்னால் விஜயை யாராவது சர்ச்சில் பார்த்தா மாதிரி வீடியோ உண்டா? இல்லை சார். மண்டிட்டு அவர் வந்து நகர்ந்து இன்ச்சாக நகர்ந்து போன மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? இல்லை. அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தானே நடக்குது. அது ஒரே நாள்ல 3 கோயிலும் சார். அது விடுங்க. உங்களுடைய மதம், நீங்கள் சார்ந்த மதத்தில் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டு ஒதுங்கி இருந்தீங்க. ஒரு இடத்துல வந்து பொதுவான ஒரு நிகழ்ச்சியில் வந்து அப்பா அம்மா வந்து யார் மீது வந்து குறைபாடுகள் இருக்குது, அப்பா அம்மா பேர்லையோ அவர் பேர்லையோ கருத்து வேறுபாடுகளில் யார் சரி, நம்ம அதுக்குள்ளே போகல. இதையெல்லாம் தாண்டி தாய் தந்தை என்பது மரியாதைக்குரிய, அவர் பல தியாகங்கள் செய்து வளர்க்கிறார். அவர் எஸ்ஏஎஸ்சி அவர்கள் வந்து ஒரு 3 படம் விஜய் பண்ணியிருக்கும் பொழுது அவருடைய அந்த மண்டபம் இருக்க கல்யாண மண்டபம், அப்போ தான் அது ரசிகர் மன்ற தலைமையகமாக இருந்தது. அங்கே என்னையே கூப்பிட்டா, அப்போ நான் பட தயாரிப்பில் ஒரு 3 படம் தயார் பண்ணியிருந்தேன். கூப்பிட்டு விஜயை வச்சு காலைல நான் இது டேட்டு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு படம் எடுங்கன்னு சொன்னார். அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் கிளிக் ஆகாமல் இருந்தார். இப்போ நான் வந்து உண்மையில் சொல்லப்போனால் என்னுடைய மகள் வந்து இயக்குனர் என்பதால் நான் வந்து அந்த படங்களை தயாரித்தேனே தவிர, வெளி நடிகர்களை வைத்து எனக்கு ஒன்றும், அதாவது சினிமா தயாரிப்பு என்னுடைய முழு நேர தொழில் இல்லைன்றதுனால அவர்கிட்ட அப்படி சொல்லாமல் நான் சரிங்க யோசனை பண்ணி சொல்கிறேன்னா பண்ணலை. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு அப்படி உங்களுக்காக வந்து சான்ஸ் கேட்டு அலைஞ்சு உங்களுக்காக படம் 3 படமும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணார். அதில் சிலது 3 படமுமே நஷ்டம் ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு படங்கள் அவர் மற்றவங்களுக்காக பண்ணும்போதெல்லாம் கிளிக் ஆச்சு. விஜயகாந்த் வச்செல்லாம் பண்ணியிருக்கார். அதாவது அவர் ஒரு சிறந்த எஸ்ஏசி அவர்கள் நல்ல இயக்குனர் என்பதற்கு நிறையா இருக்குது. ஆனால் தயாரிப்பாளராக பையனை வச்சு வரும்போது நஷ்டம் பட்டிருக்காரு. அந்த நஷ்டத்தெல்லாம் தாங்கி தான் பையனை மேலே கொண்டு வந்திருக்கார். ஏதாவது அவர்கிட்ட குறைபாடுகள் இருக்கலாம். ஒரு மனிதன் என்றால் இப்போ என்னிடம் எடுத்துக்கொண்டால் கூட ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு பொது இடத்துல வரும்பொழுது அப்பாவும் அம்மாவும் நிற்கிறாங்க, வரிசையாக கை கொடுத்துட்டு வர்றாரு. அப்பா கை கொடுக்கறதுக்காக அப்பாவும் அம்மாவும் கை நீட்டுறாங்க. அவர்களை புறந்தள்ளி விட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் கை கொடுத்துட்டு போகிறாரு. இந்த வீடியோ இருக்குது, இன்னும் கூட தேடி பார்த்தீங்கன்னா. ஒரு வெளிப்படையாவது வந்து ஒரு மரியாதைக்காவது ஒரு சும்மா ஒரு கை கொடுத்துட்டு போங்க, மனசார கொடுக்கலன்னா கூட. அப்போ நீங்கள் வந்து ஒரு பெற்ற தாய் தந்தை உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்காக ஏதோ சில தியாகங்கள் செய்து தான் உங்களை அந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோடையும் உங்களுக்கு ஒத்துப்போல. கட்டின மனைவி உங்கள் கூடவே வந்து, எந்த மனைவியுமே ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி நிச்சயமாக இருந்தால் தான் அந்த கணவன் அந்த வெற்றி பெற முடியும், என் வீடு உட்பட. அவளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த ஒரு ஆண்மகனும் வந்து வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி ஒரு பெண் வெற்றி பெறணும்னா அந்த கணவராக இருப்பவர் வந்து ஒத்துழைக்கணும். பொதுவான விஷயம், அந்த விட்டு கொடுத்தல் இருக்கும். அங்கேயும் ஒத்து போகல, அதான் தெரிஞ்சு போச்சு. பையனோடையும் சண்டை போட்டு பையன் பொண்ணோடையும் ஒத்து போகல, அந்த தலைமுறையோடையும் ஒத்து போகல, இணை தலைமுறையோடையும் ஒத்து போகல, மனைவியோடையும். அது குடும்ப விஷயம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து முதியவர்களை காப்பாற்றப் போகிறீர்கள், குழந்தைகளை காப்பாற்றப் போகிறீர்கள்? உங்கள் குழந்தைகளே உங்களால் பராமரிக்க முடியவில்லையே, ஒத்துப்போக முடியவில்லையே. உங்கள் மனைவியுடனே உங்களுக்கு வந்து கருத்து வேற்றுமை. காரணம் நமக்கு தேவையில்லை. ஏதோ அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க நடிகையெல்லாம், நம்ம அதுக்குள்ளே வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. 4 வருஷமாக சொன்னால் அவர் திருந்தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட ஒருவர், இது ஒரு பக்கம். சரி, அது எல்லாமே அவருடைய பர்சனல் விஷயம். மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களுடைய அப்படின்னு போனால், ஆபத்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்து 4ஆம் தேதி அவர் முதல்வர் ஆகாமல் எடப்பாடியோ இல்லை இவரோ ஸ்டாலினோ வந்தால் நான் வந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டு நானும் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு 2-3 பொம்பளைங்க பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து என் கணவரா விஜயா அப்படின்னு வரும்பொழுது விஜய் தான் எனக்கு முக்கியம், என் கணவர் முக்கியம் இல்லைன்னெலாம் பேசுகிறாங்க. ஒரு குடும்பத்தில் அது எவ்வளோ தூரம் சிக்கல்களை உருவாக்கக்கூடும். அப்புறம் வந்து அவருக்கு மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து பண்ணான்னா நாங்கள் வந்து தங்கச்சியாகவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியாக கூட இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார பேரழிவு. அந்த அம்மாவுக்கு வந்து 6 வயசில் ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க, கணவரோட வேறு இருக்காங்களாம். அந்த கணவரும் அந்த குழந்தையும் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களை எப்படி வந்து நிமிர்ந்து பார்ப்பார்கள்? கிண்டலுக்கும் கேலிக்கும் தேவையில்லாத தொந்தரவுகளுக்கும் ஆளாவாங்கல்ல. அந்த கணவரை வந்து கேட்பேன், ஏன்பா வீட்டில் ஒய்ஃபு பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு ஒரு நாசுக்காக கேட்டாலே அந்த கிண்டல் அவமானம் தானே. அப்படி அப்புறம் வந்து ஒரு பச்சை குழந்தை வந்து தாத்தாவை வந்து நீ வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு அதனால உள்ளே வராத, வாசலில் படுக்க வச்சுட்டு ஒரு குழந்தை சொல்லுது விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலான்னா நான் சாப்பிட மாட்டேன், அப்புறம் நான் செத்துருவேன். சாவுன்னா என்னன்னு தெரியாத 6 வயசு. அவங்க அப்பா அம்மா இல்லை செல்லம் நாங்கள் விஜய் மாமாவுக்கே ஓட்டு போடுறோம். இதுக்கு காரணம் என்னென்னா விஜய் பேசும்போது ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறார், விஜயோ இருக்கிறார். சரி, அடுத்தது இன்னொரு இடத்துல பேசும்போது சாக்லேட் வேணும் லாலிபாப் வேணும்னா எப்படி நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி அழுவீங்களோ அதே மாதிரி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்போ இதை கிளப்பி விட்டவர் இவர் தான் சார். அப்போ விசிகா புகார் கொடுத்தது சரிதானே சார்? 100% சரி, 100% சரி. இப்போ அதுதானே அன்னைக்கு அவங்க புகார் கொடுக்கும்போது அதோடைய சீரியஸ்னஸ் யாருக்கும் புரியல. விசிகா வந்து திமுக பக்கம் இருக்குது, அது எந்த பக்கம் இருக்குது கூட்டணியில், அது அவங்களுடைய முடிவு. சமுதாய ரீதியில் அவர்கள் வந்து சொல்வது என்ன அப்படின்னு பார்க்க போனால் இதை ஒரு தலைமுறையை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம்னு அன்றைக்கி சொன்ன புகார் வந்து 100% இன்றைக்கி கரெக்டாக. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் நீதிபதி, மூத்த நீதிபதி அவர் கிருபாகரன் அவர்கள் கூப்பிட்டு விஜயுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆலோசனை அறிவுரை, வெற்றி தோல்வி என்பது சகஜம், 4ஆம் தேதி அவர் முதல்வராக வரலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம், குழந்தைகளெல்லாம் கொலை பண்ணிவிடுவோம், இப்படிலாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இப்போ ரீல்ஸில் அழுவுறது பேசுகிறது ஆவேசத்தெல்லாம் வந்து நிறுத்துங்க, வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னன்னு நியாயமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை பார்த்த உடனே இந்த விமர்சனத்தை பார்த்த உடனே இப்போ கவனம்னு போட்டு தாவேக்காலேருந்து ஒரு போஸ்டர். ஆமாம் சார், வீதி வீதியாக ஒட்டுறாங்க சார். ஆமாம், உங்கள் உயிர் முக்கியம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். மனம் உடைந்தாலும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு ஸ்னேகா சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சார். இல்லை, அது வந்து ஸ்னேகான்றது ஒரு சமூக இயக்கம். தற்கொலை செய்பவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து இலவச ஆலோசனை கொடுக்குறது. அது ரொம்ப வருஷமாக பிரபலமான ஒரு எந்தவித லாப நோக்கும் இல்லாத சமூக நிறுவனம். அவங்க வந்து ஒரு தொண்டா செய்கிறாங்க. தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் அந்த ஃபோன் பண்ணால் ஃபோன்லேயே முதல்ல பேசுவாங்க, தேவைப்பட்டால் நேராக கூப்பிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அவங்களுக்கு சொல்லி அந்த பாசிட்டிவ் கவுன்சிலிங் பண்ணி அவர்கள் அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருது. இது வந்து ஒரு பெரிய தொண்டா செய்கிறாங்க. அதில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து எங்கேயோ ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் அந்த உளவியல் தெரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு தொண்டா செய்கிறாங்க. இது ஒன்றும் இது வியாபாரம் இல்லை, தொழிலாக இல்லை. அவங்க அது சொல்கிறாங்க, ரைட்டு. பட் இந்த நிலைக்கு காரணம் யார்? இந்த தொண்டர்கள். வேற எந்த கட்சியிலையாவது இப்படி நடந்திருக்கா? இல்லை இல்லை, இது வரைக்கும். நம்மளும் கிட்டத்தட்ட எனக்கே இவ்வளோ வயசாகுது. நீதிபதி சொன்னதாலதான் இவங்க உடனே இந்த நீதிபதி சொன்ன நீதிபதி சொன்னதை வந்து நிறைய மீடியா வந்து நேற்று கவர் பண்ணுச்சு, ப்ரெஸ்ஸில் கவர் பண்ணாங்க. ஏன்னா முன்னாலேயே வந்து நீதிபதி இந்த மாதிரி ஒரு அறிவுரை கூற போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அது பெரிய பொதுக்கூட்டம்லாம் இல்லை. அவர் சும்மா ஒரு அறையில் உட்காந்து ஏதோ பார் கவுன்சில் எங்கேயோ இடத்துல உட்காந்து பேசினார். உள்ள ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் வந்து பேசும்போது அதை சொல்கிறார், பொதுநலனுக்காக சொல்கிறார். சரி, இப்போ இவங்க இந்த போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்கல்ல சார், இதில் மக்கள் நலன் முக்கியமா இல்லை தன் மீது ஏதாவது வழக்கு பதிவு வந்துட போகுதுன்ற ஒரு பயமா அப்படின்ற மாதிரி? அவ்வளோதான். அதுக்கு தான் ஏன்னு கேட்டால் இப்போது இந்த இடத்துல தான் கரூரை நீங்கள் வந்து நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கரூரில் நடந்தபோது 41 உயிர்கள் போன நிறைய பேர் வந்து காயப்பட்டாங்க.
அந்த உயிர்களில் வந்து குழந்தைகள் பெண்கள் உட்பட. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, விஜய் தரப்பில் ஆதவ அர்ஜுனாவோ இல்லை அவருடைய கட்சியினரோ நீதிமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி நடந்ததற்கு காரணம் திமுக அரசு தான். நம்ம ஒன்றும் திமுக அரசுக்கு வந்து சொம்போ இல்லை வந்து ஜால்ரா இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும், திமுக உட்பட எல்லாருக்குமே தெரியும். எங்கே விமர்சனம் வைக்க வேண்டுமோ அந்த ஆட்சி மீது திமுக மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக எது பண்ணாலும் அவங்க தான் தப்புன்னு நம்ம வந்து சொல்கிறதும் அது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கும். அதில் கூட காவல்துறை சற்று அலட்சியம் காட்டியது, செந்தில் பாலாஜி தான் வேணும்ன்ட்டு ஆளை விட்டு அமைச்சு, இதெல்லாம் வந்து விசாரணையில் இருக்குது. நம்ம வந்து எதுவும் முடிவாக சொல்லலை. இப்படியெல்லாம் வந்து பேசப்பட்டது. யார் பேசுனாங்க? நீதிமன்றத்திலேயே ஆதவ அர்ஜுனா வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொன்னார். விஜயும் வந்து சிபிஐயில் அப்படி சொன்னதாக பத்திரிகை தகவல் சொன்னார். உண்மையிலேயே அப்படி நடந்தது. உடைச்சு பேசினார்ல சார், அந்த அடிமையை மாத்தி நிக்க வச்சுட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட் நாள் அப்போ நீங்க குற்றச்சாட்டுகள் தான். இதுல வந்து உண்மையா செந்தில் பாலாஜி தான் அனுப்பிச்சாரா இல்லையா, அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா ப்ரூவ் பண்ணப்படல இன்னும். நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி நம்ம சொல்றதுல அர்த்தம் இல்லை. குற்றச்சாட்டு இருக்கு என்பதை நம் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதையும் நம்ம வந்து மறுக்கல. ஆனால் அதுக்காக ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்றதுனால நீங்க உடனே தண்டனை கொடுத்துட முடியாது. எதுவுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுலையாவது வந்து அப்போவுமே அதில் வந்து பல மணி நேரம் தாமதமாக வந்தது, வேண்டுமென்றவோ இல்லை வந்து புரியாமலோ வந்தது, சரியான கட்டமைப்பு நிர்வாகம் இல்லை. அதுக்கப்புறமும் அங்கே போய் ஆறுதல் ஆஸ்பத்திரியில் கொடுக்காம ஓடி வந்துட்டு விமான நிலையத்தில் கூட பேட்டி கொடுக்காம வந்துட்டு 1 மாதம் பொறுத்து வீட்டிலேருந்து என்னமோ ரகசியமாக யாரோ வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ அப்படிலாம் பேசி, தூய்மை பணியாளர்களுக்கு டீ சாப்பிட்ணுன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு, பனையோடு கூப்பிட்டு, வெள்ள நிவாரணம்னா வீட்டுக்கு கூப்பிட்டு, இப்படியெல்லாம் பண்ணது இவர். வெளியில் வரத்துக்கே பயந்துக்கிட்டு அதுலேயும் மொத்தமே 10 நாள் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சீமான் அவர்கள் 129 நாட்கள், நான் முன்னாலோட பேசியிருக்கேன். அவர் எடப்பாடி அவர்கள் வந்து 126 நாட்கள், இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 121 நாட்கள், இவர் வந்து 10 நாட்கள், 18 கூட்டம். அதுலேயும் 6 கூட்டத்தில் தான் பேசியிருக்காரு. மிச்சத்தில் வந்து ரோட் ஷோக்கு டாட்டா அவங்கெல்லாம் பேசினதெல்லாம் ஒருத்தரும் வந்து 137 கூட்டம் 200 கூட்டம் இப்படிலாம் பேசியிருக்காங்க. அதாவது நம்ம சரி, அது உங்களோட ஸ்டைலு, அது நம்ம விட்டுடுவோம். அதை வந்து விமர்சனமாக எடுத்துக்காமல் அவரே தான் ரைட்டு, அவர் தன்னோட முகத்தை காமிச்சாலே ஓட்டு வந்துடும்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் அதை வச்சுட்டு அது ஓட்டு வாங்கி நீங்கள் நாளைக்கு வந்து 118 சீட்டு ஜெயிச்சா நீங்கள் முதல்வராக வரத யாராவது நானோ நீங்களோ இல்லை உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவரோ தடுத்து விடவா போகிறாங்க? இல்லையே. ஜனநாயகத்தில் யார் 118 சீட்டு வாங்குறோ அவங்க தான் ஆட்சி. அது திமுக கூட்டணியாக இருக்கலாம், இந்த கூட்டணியாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியாக இருக்கலாம், இல்லை விஜய் இருக்கலாம், இல்லை சீமானா கூட இருக்கலாம். நம்ம சொல்றது வந்து சீமான் வாங்கிடுவாருன்ற அர்த்தத்தில் சொல்ல. அதாவது முடிவு வர வரைக்கும் எல்லாருமே முதல்வர் கனவில் இருக்கிறதுல அவங்கவுங்க சௌகரியம். ஆனால் கரூரில் நிகழ்ந்த போது மாநில அரசுக்கோ காவல்துறைக்கோ அதில் ஒரு பங்கு இருந்தது. அது தெரிந்தே அது நடந்ததா, கவனக்குறைவால் நடந்ததா, யாருடைய கவனக்குறைவு எவ்வளவு வந்து சிபிஐ விசாரணை முடிவில் தான் தெரியும். சார், சீமானே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வைரல் பண்றாங்கல்ல சார், டிவிக்கு ஐடிவி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யாராவது பண்ணுவாங்களா சார் முதல்ல ஒரு அரசியல்ல? சீமான் யாருக்கு ஓட்டு போட்டார் அவர் நம்ம வந்து அதை பற்றி பேசவே இல்லை. போட்டாலும் அவர் இப்போ விஜய்க்கு போட்டிருக்கலாம், போடாமே இருந்திருக்கலாம். நம்ம வந்து அவருடைய தனிமனித உரிமையில் வந்து நம்ம பேசுகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. இப்போ என்னை வந்து யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நீங்கள் கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன். அதுதான் வந்து நாகரிகம். யாராவது ஒருத்தருக்கு தான் நான் போட்டிருக்க முடியும். நான் யாருக்கு போட்டேன்றதை சொல்லாதது தான் நாகரிகம். அது நீங்கள் வந்து என்னை கட்டாயப்படுத்த முடியாது, கேட்க முடியாது. சீமான் போட்டார் விஜய்க்குன்னு சொல்லி அதை வந்து அப்படி ஒரு அது உண்மையோ அல்லது பொய்யோ ரெண்டுக்குள்ளே ஒன்று அப்படி பரப்புவதே சட்டவிரோதமானது. சீமான் ஓட்டு போடுறதை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் உள்ள உங்களை அலோவ் பண்ணாருன்னா அந்த தேர்தல் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? சீமான் ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போட்டார் என்பதை அந்த தேர்தல் அதிகாரி பக்கத்தில் இருந்து அவர் பார்த்தாலே தவறு. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு 76 வயது பெரியவர் வந்து போய் ஓட்டு போட போனார். அவருக்கு வந்து அந்த பூத்து பக்கத்தில் போய் ஓட்டு போடுற ஏதோ ஒரு முடியல. அவருடைய பேரன் கூட சதீஷ்னு ஒருத்தர் போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஓட்டை நான் போடுறேன். அந்த தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு, இல்லை பேரனாக இருந்தாலும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணார், அவருக்கு கீழே உள்ள ஒரு முருகேசன் ஒரு அதிகாரி, ஜூனியர் அதிகாரி அமைச்சு நீங்கள் போய் அவர் சொல்கிற ஓட்டை போடுங்க. அவர் யாருக்கோ அங்கே பாஜக தொகுதி
யாரோ ஒருத்தர் நிற்கிறார். அப்புறம் அவங்க அந்த என்டிஏ அலையன்ஸில் யாருக்கோ போடணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரி இந்த முருகேசனுங்கிறவர் திமுகவுக்கு போட்டிருக்காரு. மாற்றி ஓட்டு போட வேண்டிய அவர் சொல்கிறவர் ஒரு எக்ஸுக்கு போட சொல்கிறாரு, மாற்றி திமுகவுக்கு போடுறார். இதை வந்து அந்த பேரன் வந்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்காரு. அவரை கூடாதுன்னு சொன்னதுனால அவர் கவனிச்சார். அந்த விவிபேட்டில் வரும்போது அது மாறி வந்திருக்குன்னு உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ண சொல்லி மாற்றி தான் போட்டிருக்காருங்கிறது வந்த உடனே அப்போ கூட அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணல, அவரை உடனே வெளியில் அனுப்பிச்சிட்டு மாற்று அதிகாரி ஒருத்தரை கொண்டு வச்சிருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஓட்டு போனது தான் இல்லை, அது அவங்க கேட்டிருக்காங்க மறுபடியும் நாங்கள் ஓட்டு போடணுன்னு. அது அளவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே வந்தாலும் அது வந்து சேலஞ்சு ஓட்டு, அப்புறம் செக்ஷன் 17 பிரகாரம் ஒரு ஓட்டு, ப்ரொட்டஸ்ட் ஓட்டுன்னு 2-3 விதங்கள் இருக்குது. அதில் ஏதாவது வச்சு ஒரு ஓட்டு வித்தியாசம் வந்தால் தான் இதை கணக்கில் எடுப்பாங்க. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அந்த மாற்றி போட்டது எவ்வளவு தவறோ அதே மாதிரி அங்கே வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற தேர்தல் அதிகாரியோ யாரோ வந்து வேற யாரும் போய் விஜய் கட்சியிலேருந்து பக்கத்தில் போய் நின்று பார்த்துருக்க முடியாது. சீமான் ஓட்டு போடும்போதோ இல்லை நான் ஓட்டு போடும்போதோ நீங்கள் ஓட்டு போடும்போது தேர்தல் அதிகாரியுமே வந்து பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் மாற்றுத்திறனாளி விஷயத்தில் அவர் மாற்றுத்திறனாளி, அவரால் ஏதோ ஒரு காரணமாக அது ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த வீல் சேர் உள்ளே போல ஏதோ சில அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இப்படி போட்டார்னு சொல்லி டிவிக்கே பரப்புறதே ஒன்று அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையும், சட்டம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியல. சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா வந்து பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் பனைமரத்தை சுற்றி டின் ஷீட்டு கட்ட வேண்டிய அவசியம் வருமா? இது வரைக்கும் வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்குமா, இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? பனைமரம்னா அது இயற்கையாக வளருது, அது மேலே யார் இவங்க தொண்டர்கள் ஏறிடுவாங்கன்றதுனால இவங்களே அப்படி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலெல்லாம் வந்து சுற்றி வந்து ஷீட்டு போடுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினா ஷாக் அடித்து செத்து போவோன்ற ஒரு சுய அறிவு இல்லாத ஒரு கூட்டம். நீங்கள் எவ்வளவு நீங்கள் நான் ஐயா கிருபாகரன் அவர்களை கையெடுத்து கும்பிட்றேன் அவருடைய முயற்சிக்காக. ஆனால் 1000 கிருபாகரன்கள் வந்தாலும் திருத்த முடியாது. சார் இப்போ எக்ஸிட் போல் இருக்குல்ல சார், எக்ஸிட் போலுக்கு இந்த கருத்து கணிப்பு இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, மே 4 ரிசல்ட் பத்தி, இதுவும் அதுவும் ஒரே ஈக்குவலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அது சாத்தியம் இல்லை இருக்கலாங்க? பட் அந்த எக்ஸிட் போலே வந்து 75% எக்ஸிட் போல்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் பொதுவாக தேசிய அளவுலையோ இல்லை வந்து நான் வந்து அதான் சொல்லுவாங்க ஏன்னா சங்கின்னு சொல்லுவாங்க, அது சீமான் சொன்னதை தான் நான் அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியிருக்கு. ராமாயணத்தில் அனுமனை வந்து ராமன் வந்து என்னுடைய நண்பன் சங்கி அப்படின்னு சொல்வதாக ராமாயணத்தில் எழுதியிருக்கு. அப்போது சங்கி என்றால் நண்பன் அர்த்தம். என்னை பொறுத்தவரை எல்லாரும் நண்பர். இன்றைக்கி எனக்கு திமுக நண்பர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க. விஜயோட தாவேகாலையும் எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிந்த 2-3 பேர் வந்து வேறு கட்சியிலேருந்து வந்து இங்கே நிர்வாகிகள் எதேச்சாக ஒரு நட்பு, ஒரு தனியாக நட்பு. அவங்க இன்றைக்கி எந்த கட்சியில் இருக்காங்கன்னு நான் சொல்லுவது வந்து பல சமயங்களில் வந்து எக்ஸிட் போல் வந்து தவறாக போயிருக்கு. இந்த 2021 தேர்தலில் சார் ரொம்ப எடுத்து பாருங்க. அப்பவும் வந்து அதாவது நீங்கள் வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு அப்படி ஒரு கருத்து எடுத்துக்கலாம். எவ்வளவு சீட்டுன்னு சொல்கிறதுக்கும் வாங்கினதுக்கும் உள்ளது வித்தியாசத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் உண்மை. நீங்கள் பொதுவாக வந்து இந்த தடவை திமுக ஜெயிக்கும், இந்த தடவை அதிமுக ஜெயிக்கும். தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தும் போது கருத்து கணிப்பு போட்ட போது ஒரு தொகுதியும் போட்டு இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க, மெயின் வேட்பாளர்கள் யாருக்குள்ள போட்டி, அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு போட்டு அப்போ தான் வந்து 2016 130லேருந்து 135 சீட்டு அதிமுக வாங்கும், திமுக வந்து 80லேருந்து 90 வாங்கும்னு சொல்லி சொன்னபோது என்ன திமுகலேருந்து முக்கியமான ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னு போடுறதுக்கு முன்னால் கேட்டு மாற்றி எழுதுங்கன்னு சொல்லி ஏதோ மாற்றி எழுதுனா உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றுறோம், நாங்கள் நிறையா உங்களுக்கு இனிப்புகள் வழங்குறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் திமுக ஜெயிக்கும்னா நீ எந்த இனிப்பு வழங்காமே நான் வந்து எழுதிட்டு போயிடுவேன், அதிமுக ஜெயிக்கும்னா என்னுடைய கணிப்பு தான். சரி, இந்த முறை அப்போ இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது எதேச்சியா அப்போ வந்து சரியாக வந்தது, அதனால் நான் என்னமோ பெரிய பிரம்மா நான் சொல்கிறது தான் சரியாக வரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இல்லை, இந்த முறை உங்கள் கணிப்பு யார் ஜெயிப்பான்னு இருக்கு சார்? இந்த தடவை ஆட்சி மாற்றம் வரும் என்பது என்னுடைய கணக்கு. அது யாராக இருக்கலாம் சார்? இல்லைங்க, ஆட்சி மாற்றம் வரும்னாலே என்டிஏ அலையன்ஸ் தான் வந்தாகணும். அதில் டிவிக்கு வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அதுக்காக அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க, அவங்க வந்து
போயிடுவாங்க அப்படின்னு நான் அப்படி சொல்லலை. புரியுது சார். ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை. 118க்கு மேலே வாங்கினாதாங்க, நான் அந்த கணக்கு தான் பார்க்குறேன். 118க்கு மேலே வாங்கினா தானே ஆட்சி அமைக்க முடியும். 118 வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், இங்கே 20%, வட மாவட்டம் சென்னையில் 20% வாக்கு, வட மாவட்டத்தில் 20% வாக்கு. இதை தவிர தென் மாவட்டங்கள், டெல்டா, மத்திய பகுதி, கொங்கு பகுதி சிங்கிள் டிஜிட், அதாவது 10 கீழே தான் வாக்கு சதவீதம். அப்படி வரும்போது மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், 1.5 வருஷமா 8லேருந்து 12%, அதிகபட்சம் 15% இங்கேயே பேசியிருக்கேன் நிறையா. இப்போ 30 வரையும் கொடுக்குறாங்க சார். இப்போ 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 என்ன வேண்டாமா? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேர்தல் முடிவை விஜய் அவர்கள் முதல்வர் ஆக்கி விட்டுடலாமா? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கொஞ்சம் வேலையாவது மிச்சமாக இருக்குமே நிறைய பேர் பணியாளர்களுக்கு. எண்ணி வரணுங்க. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் 30, நான் கூட சொல்லலாம் இவங்களுக்கு அவ்வளோ வரும், அவருக்கு 180 வரும், இவருக்கு 160 வரும்னு சொல்லலாம். அது ஜோசியர்கள்ன்ற வந்து ஏதாவது சொல்கிறது. நம்ம சொல்கிறது யதார்த்தத்தில் என்ன வந்து சாத்தியக்கூறு. என்னுடைய கணக்கில் ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன அப்படின்னு தான் சொல்லணும். தவிர ஆட்சி மாற்றம் வந்துருச்சு இவங்க வந்துருவாங்க, அதிமுக வந்துரும் அப்படிலாம் நான் சொல்ல. அப்படியே அதிமுக இந்த தடவை வந்து ஆட்சிக்கு வர முடிந்தால் முக்கிய முனை தான் வர முடியும், கூட்டணி ஆட்சியாகத்தான் வர முடியும். பெருவெற்றி இருக்காது. பெருவெற்றி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயான்னு கேட்டால் ஒரு விதத்தில் விஜய், ஏன்னு கேட்டால் 3 அணி போட்டியாக இருந்ததை 4 அணி ஆயிடுச்சு. 4 அணி ஆகும்போது ஓட்டுகள் பிரியத்தானே செய்கிறது. திமுகவுக்கான ஓட்டுகளும் பிரிகிறது, அதிமுகவுக்கான ஓட்டுகளும் பிரிகிறது. அதான் அது எங்கே போய் சேருதுங்கிறது தெரியாதே. கண்டிப்பா சார். இப்போ சீமான் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு சார் களத்தில்? இல்லை, சீமான் அவர்களுக்கு வந்து அதாவது வாக்கு வங்கி என்ற வகையில் இது வந்து கணிப்பது கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், சீமான் நிற்கக்கூடிய இடத்துல அவருக்கு வந்து அவருடைய ஸ்டார் வேல்யூவில் ஓரளவுக்கு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே தான் சொல்கிறேன். மற்ற இடங்களில் இப்போது நீங்கள் காரணிகள் வந்து கருத்தியல் ஒரு பக்கம், கருத்தியல் ஒரு பக்கம், ஒரு 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 காட்டு மிராண்டித்தனமான கூட்டம், கொலை பண்ணிடுவேன், தற்கொலை பண்ணிப்பேன், அடிப்பேன், உதைப்பேன், ஏறி குதிப்பேன், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்பேன், இப்படி ஒரு கூட்டம், இதுவரை இல்லாத ஒரு காட்டுத்தனமான கூட்டம். இந்த பக்கம் வந்து பணநாயகம் 5000 ரூபா வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு கொடுத்து பிடிபட்டப்புறம் அது என் பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திமுக தரப்பு. அதிமுக தரப்பிலும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில தொகுதிகளில். திமுக அளவுக்கு கொடுக்கலன்னு வேணா சொல்லலாமே தவிர கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நம்ம யாரையும் விட்டு வைக்கல. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எது ஜெயிக்கும், எந்த தொகுதியில் எப்படின்னு. ஆனால் ஒன்று என்ன தெரிகிறதுனா, மக்களுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான இந்த பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை அதிகமாக இருக்கிறது என்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாதுகாப்பின்மை, அந்த வெறுப்பலை, எதிர்ப்பலை அதிகமாக தெரிகிறது. 30 வேட்பாளர்களை வந்து அங்கங்கே திமுக வேட்பாளர்கள், அமைச்சர்கள் கூட விரட்டி அடிச்சிருக்காங்கன்னும் போது தெரிகிறது. ஆனால் இந்த எதிர்ப்பலையை பணநாயகம் வந்து மூடிவிடுமா போர்வை மாதிரி? எவ்வளோ தூரம் மூட முடியும்? மூட முயற்சித்து இருக்கிறார்கள். 543 கோடி ரூபா வந்து கேஷாக பிடிச்சதா அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையர். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 5% இருந்தால் ஜாஸ்தி அது மொத்த பணத்தில். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 கோடி வந்து விநியோகம் இருக்குன்னு எல்லா பத்திரிகையில் எல்லா இடத்துலையும் தகவல்கள் வருகிறது. 500 கோடி பிடிச்சிருக்காங்க, ஆனால் 10,000 கோடியோ 15,000 கோடியோ விநியோகம் இருக்குன்னா அது வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக. அப்போது வந்து எப்படி வேலை செய்யும் தெரியாது. நான் கூட இன்னொரு நிகழ்வில் பேசியிருந்தேன், யாரோ ஒருத்தர் ஒரு அடிமட்டத்தில் யார்ட்டையோ பேசினேன். திமுகலேருந்து 1000 ரூபா கொடுத்தாங்க, எங்கள் தொகுதியில் 1000 ரூபா அதிமுக வந்து ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. சரி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எங்கள் தெருவெல்லாம் வந்து நாங்கள்லாம் திமுக தாங்க, ஆனால் அந்த பக்கம் உள்ள தெரு வந்து பூரா வந்து அதிமுக தாங்க. அவங்க பொதுவாக அவங்களும் பணம் வாங்கிப்பாங்களா? யார் கொடுத்தாலும் வாங்கிப்போங்க. தாவேகா கொடுத்தா வாங்கிப்போம். இது இன்றைய உள்ள சமுதாயம். கொடுக்குறாங்க, நான் ஏன் வந்து வேணான்னு சொல்லணும்? அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, கொடுக்கட்டுமே. ஆனால் அவன் யாருக்கு ஓட்டு போடுறதுல தெளிவாக இருக்கான். அந்த தெளிவாக இருக்கிறதுல சில பேர் கொஞ்சம் அதை முதிர்ச்சியின்மை காரணமாகவோ வெள்ளந்தித்தனமாகவோ நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதிமுக இல்லை தாவேகான்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. பல பேர் வந்து நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மழுப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ மக்களுடைய உண்மையான நிலைமைன்னா தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். இல்ல அப்படி இல்ல சார், அதாவது சீமான் வந்து 8% இந்த முறை தக்க வச்சுக்க மாட்டாரு அப்படின்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதையும் தாண்டி இவங்க சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இவங்க அரசியலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இல்ல,
திமுகவுக்கு எதிரான ஓட்டு அந்த எதிர்ப்பலை அதிகமாக ஆனால் அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறது. பட் எண்ணிக்கையில் வரும்போது தான் அதோடைய இது தெரியும். பணநாயகம் அதை வெற்றி கொள்ள முடியாமல் வெறுப்பலையும் எதிர்ப்பலையும் வந்து மிஞ்சி இருந்தால் சீமானுக்கு 8% விட அதிகமான வாக்குகள் வரும். அதே சமயத்தில் பணநாயகம் வந்து ஆதிக்கம் செலுத்தினால் அப்போ அங்கே கருத்தியல் வந்து அடி வாங்கும். இது நான் வந்து சீமானை நினைச்சு சொல்லலை, யாருக்கும் இது பொருந்தும். கருத்தியல்னு வரும்போது சீமான் தான் முதல்ல நிற்கிறார். அப்படி வரும்போது அவரோட வாக்குகள் கம்மி ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து இல்லை அவர் வந்து 8% 15% வாங்கிடுவாருன்னெலாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. பணநாயகம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குங்கிறத தேர்தல் ஆணையத்தாலேயே கண்டுபிடிக்க முடியல, நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிட முடியுமா? அந்த வகையில் சீமானுக்கான வாக்குகள் அதிகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் திமுக மீது அப்படி ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. சிறுபான்மையினர் ஓட்டு சிதறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விஜய் பக்கம் கொஞ்சம், சீமான் பக்கம் கிறிஸ்தவர்கள் வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு பெரும்பாலும் திமுக பக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் வாக்கே அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் வரும்போது ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்க அவங்க ஏரியாவில் வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் வந்து நான் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு ஓய்வு பெற்ற யாரோ ஒருன்னு சொல்லும்போது எதிர்கட்சி தலைவராக கூட வர மாட்டாரா சார் விஜய்? அதுக்கு 2வது வரணுங்க. இல்லை, நான் வரமாட்டார்னு நான் சொல்லலை. எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்றால் 2வது வரணும். நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வச்சு வந்தபோது அவங்க 150 சீட்டு வாங்கினாங்க. 29 சீட்டு விஜயகாந்த் வாங்கினார் கூட்டணியாக. திமுக அதை விட கம்மியாக 21 என்னமோ வாங்கினாங்க, ஏதோ ஒரு கம்மியாக 29 கம்மியாக வாங்கினாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரே கூட்டணியை சேர்ந்திருந்தாலும் ஆட்சியில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. 150 வாங்கினா ஏன் கொடுக்க போகிறாங்க? 118 வாங்கினா யாருமே கொடுக்க மாட்டாங்க. திமுக யாருமே கொடுக்க மாட்டாங்க. 96 வாங்கினது போதே 2006 வந்து கலைஞர் வந்து கொடுக்கலையே கூட்டணி கட்சிகளுக்கு. வெறும் 96 வாக்குகள் தான் வாங்கினார். 118க்கு கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு மேலே வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சியே அமைச்சார். அதனால தான் மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி தினம் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கலான்னா அதிகாரத்தில் பங்கு என்பது இவர்கள் முடிஞ்சவரை அதை அலர்ஜியது. அப்போ எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ 29 வாங்கியே அவர் வந்து எதிர்கட்சி தலைவரானார். இப்போ இத்தனை முறை ஆளும் கட்சியாக இருந்த திமுக அப்பொழுது 3வது இடத்தில் இருந்தது. இதுவும் நிகழ்ந்திருக்கிறது. ஐ திங்க் 2016 நினைக்கிறேன். 2016 11 எதிர்கட்சினா ஆமாம், அதான் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்ததுன்னா அந்த பீரியடாக இருக்கணும், ஏதோ அந்த பீரியடில். அப்போ இது எப்படி வந்து சார்? ஆனால் எனக்கு வந்து யார் வேணாலும் முதல்வராக வந்துட்டு போகணும், எந்த கட்சி வேணாலும் ஆட்சி. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் ஜோதிடம்லாம் சொல்ல, ஒரு குடிமகனாக சொல்கிறேன். இந்த போதை கஞ்சா கலாச்சாரம் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் பெண்களுக்கு இருக்கும் பாதுகாப்பின்மை முடிந்தவரை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும் இந்த பிரச்சனை. அது வந்து நம்ம சொல்கிறது பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லும்போது அது ஆண்கள் இளைஞர்களின் பாதுகாப்பையும் சேர்த்து தான் வருது. இதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் வரணும்னு சொல்லும்பொழுது புதிய கவலை ஆபத்து என்னவென்றால், வெற்றி பெறலைன்னா தற்கொலை பண்ணிப்பேன், கொலை பண்ணிவிடுவேன், குழந்தைங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு குடும்பத் தலைவிகள் பெண்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள். தவறாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு பெண் இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், நான் அது குறையாக சொல்லலை. பாசமும் அவர்களுக்கு அதிகம், அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவதும் அதிகம். அப்படி இருக்க போது இப்படிப்பட்ட ஒரு விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? அரசியலுக்கு தொடர்பே இல்லாத ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால் வந்து இந்த மாதிரி யாரும் வந்து தற்கொலை முடிவெல்லாம் எடுக்காதீங்க, வெற்றி தோல்வி சகஜம்னு பேசுகிறாரு. பேச வேண்டிய நிலைமை. விஜய் ஒரு இயக்க தலைவராக அவரை நம்பி இத்தனை பேர் வந்து எத்தனை லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்னும் பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த மாதிரி அங்கங்கே ரீல்ஸு போடுறாங்க, இதெல்லாம் வரும்பொழுது வெற்றி தோல்வி என்பது சகஜம். உங்களால் ஆன முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள். நாம் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. ஒரு கால் தோல்வி, வெற்றி அடையவில்லை என்றால் அதற்கு பெயர் தோல்வி என்று கொண்டால் அது வெற்றியின் முதல் படிக்கட்டு. எதிர்காலம் நமக்கு கை கொடுக்கும். இப்படி தானே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். இவர் எதையுமே பேசலை. இவர் இல்லை சொல்கிறாரு, நீ லாலிபாப் கேட்குற மாதிரி வீட்டில் போய் நீ தகராறு பண்ணுன்னு குழந்தைய தூண்டி விடுறதே இவர் தானே. இப்போ இந்த கவனம்னு போஸ்ட் ஓட்டினதே எதனாலன்னா, நாளைக்கு வந்து மே 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஒரு 8 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க,
குழந்தைகளோ பெரியவர்கள் கொலை தற்கொலை இந்த கரூரில் நிகழ்ந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக அங்கங்கே நிகழ்துன்னா யாரா ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டுருவான் விஜய் பேரில். இவர் தான் குழந்தைங்களை லாலிபாப்பு சாக்லேட் கேட்குற மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நீ வந்து கட்டாயப்படுத்துன்னு சொன்னார், அதனால் விளையக்கூடிய விளைவுன்னு சொல்லி போட்டால் ஒரு தேவையில்லாத தொந்தரவு. அதுக்காக சேஃப்டிக்காக போஸ்டர் ஓட்டினாங்களே தவிர விஜய் இதை பற்றி வாயை திறந்து பேசினாரா? பிஸியாக இருக்கார். மதுரையில் தனி விமானத்தில் போய் அதை ஒரு சொன்னால் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஜோசியரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. போய் திருச்செந்தூரில் போய் வேல் வாங்கிட்டார். இப்போ நம்ம முதல்வர் கூட வந்து கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்துட்டு அப்படியே பூம்பாறை அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கும் போனார். பழனிக்கும் போனதாக சில தகவல்கள், உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் சொல்கின்றன. போயிருக்கலாம், அவர் ஒன்றும் கோயிலுக்கு போகாதவர்னு சொல்ல முடியாது. அவர் மனைவியார் அவர்கள் பக்தி கொண்டவர்கள், எல்லா கோயில்களுக்கும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 4 கோயிலாவது மாறி மாறி வேறு வேறு ஊரில் போயிட்டுருக்காங்க. அவர்கள் கூட வற்புறுத்தி கூட கூட்டி போயிருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நம்ம வந்து அது அவர்களுடையது. நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்செந்தூரில் போய் திருச்செந்தூர் முருகன் நம்மை காப்பாற்றுவார்னு இன்றைக்கி சொல்கிறாரு. நான் வந்து அவருடைய நம்பிக்கையையோ காப்பாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலேயோ நான் சொல்லலை. ஐயா தெளிவாக சொல்லுங்க ஐயா, உங்களை காப்பாற்ற போகிறவர் திருச்செந்தூர் முருகனா, இயேசு கிறிஸ்துவா, அல்லாவா? இல்லை அவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி போட்டு தான் உங்களை காப்பாற்றணுமா? ஏன்னா இந்த இந்த மக்களுக்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி போக நம்ம இனிமேல் வந்து முருகர், இயேசு, அல்லாஹ் இவங்க 3 பேருக்கும் ஒரு கூட்டணி வேறு நம்ம ஏற்பாடு பண்ணணுமே. நடக்கக்கூடிய சாத்தியமாது நடைமுறையில் இப்படி வந்து வேண்டுமென்றால் ஒரு நிலை. இதெல்லாம் வந்து இந்த அரசியலுக்காக கோயிலுக்கு போகிறது, நெத்தியில் திருநீர் இட்டுக்கிறது, அங்கே போனால் மண்டி, இதெல்லாம் அந்த நாடகங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவர் வந்துட்டு புதுசு இல்லை, இதுக்கு முன்னால் பல நாடகங்களை நம்ம பார்த்துருக்கோம். கோயிலுக்கே போகாதவர்கள் வந்து கடைசி இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு கோயிலுக்கும் போகிறது. அத்திவரதர் வந்தால் முதல்ல விஐபி பாஸ் வாங்கிட்டு போவாங்க, வெளியில் வந்து கடவுள் இல்லைன்னு பேசுவாங்க. கனிமொழி வந்து திருப்பதி உள்ளே போய் பூர்ண கும்ப மரியாதையை வாங்கிட்டு வெளியில் வந்து எதற்காக உண்டியலுக்கு பாதுகாப்பு, கடவுளுக்கே பாதுகாப்பு தேவைப்படுவது என்றால் அப்படி கடவுள் நம்ம எப்படி பாதுகாப்பார்? எப்போ சொல்லணும்? அந்த கோயிலுக்கு போகாமல் சொல்லணும். உள்ளே போய் பூர்ண கும்ப மரியாதையோடு கும்பிட்டு விட்டு வந்து பேசுவது வந்து எவ்வளவு ஒரு பாசாங்கு. கண்டிப்பா. அந்த மாதிரி வரும்போது நம்முடைய கவலை யார் வருகிறார்கள் என்பதை விட இந்த சமுதாயம் வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதை வந்து யாராவது காப்பாற்ற வேண்டும் என்றால் இது யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும்? விஜயுடைய கட்சி தொண்டர்களிடமிருந்து. ஏன்னா அவங்க தான் இது இந்த நிலையை உருவாக்கியவர்கள். அந்த நிலையை உருவாக்கிய முதல் குற்றவாளி விஜய். இதில் நம்ம சந்தேகமே இல்லை, வெளிப்படையாக சொல்கிறோம். முதல் குற்றவாளி அவர். ஏன்னா தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்காரு. அதை தடுப்பதற்கான இந்த போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்கல்ல, ஏன் ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடாது? இப்படியெல்லாம் பேசாதீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, யாரும் வந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. தேர்தல் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு நீட் தேர்விலோ இல்லை வந்து ஒரு 10வது 12ஆம் கிளாஸ் தேர்விலோ தோற்று போனால் கூட அது மட்டுமே வாழ்க்கை அல்ல, மீண்டும் எழுந்து வர முடியும். 5ஆம் கிளாஸ் படித்தவோ ஏதோ ஒரு பள்ளி படிப்பு மட்டுமே படித்த காமராஜரோ இல்லை அதை போன்ற எத்தனையோ பேர் வந்து இந்த நாட்டின் முதல்வராக கிங் மேக்கர்களாக இருந்திருக்கிறார்கள், வர முடிகிறது. அதுக்கு வந்து பள்ளி படிப்பு மட்டுமே காரணம் அல்ல. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து இந்தியாவில் தான் வந்து ஒரு 126 டிகிரி வச்சுருக்காராம். 120 எப்போ அவருக்கு டைம் கிடச்சிது, அவர் எப்போ குடும்பம் நடத்தினார் என்னன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் படிச்சிருக்காரு. 126 டிகிரின்னு ஏதோ வாட்ஸ்அப்லலாம் வருது. அப்போ அவர்தான் நம்ம வந்து பிரதமராக்கணும். வெறும் படிப்பு தகுதி மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஆளுவதற்கான தகுதி என்றால் அப்போ நம்ம இப்போ விஜய் கூட வந்து 10ஆம் கிளாஸோ என்னமோ ஒரு இடைநிற்றலோ இல்லை 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவரோ என்னமோ சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கம்பேரே பண்ணலை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கல்வி தகுதி என்பது வந்து சினிமா தேட்டருக்குள்ளே போகும்போது இந்த டிக்கெட் காமிக்கிற மாதிரி தான், அது வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் சினிமா எப்படி இருக்குங்கிறது சினிமாவை பொறுத்து தான் இருக்கே தவிர இந்த டிக்கெட்டை பொறுத்து இல்லை. இது ஒரு என்ட்ரி தான். அந்த மாதிரி கல்வி தகுதி என்பது ஒரு வேலைக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலையோ வந்து அது ஒரு நுழைவுச்சீட்டு. நுழைவுச்சீட்டே வந்து உங்களுக்கு தேர்வு முடித்த மாதிரி ஆகிடாது. அந்த வகையில் என்னுடைய வருத்தமும் ஆதங்கமும் விஜய் வந்து ஒரு முழுமையான அறிக்கைகள் திருச்செந்தூர் வேலாம் பண்ணுங்க உங்கள் சௌரியம். அதை தாண்டி அவங்க அங்கே போகிறாங்க, யாரோ அவங்களுக்கு வேண்டியவர் வந்து மருதுமலையில் வேலு. இப்போ எல்லாரும் ஒரே வலைதளத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் மருதமலையில் அது எதிரொலிக்கும்னு வலைதளத்தில் கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரைட்டு, அதை நாம் புறந்தள்ளி விட்டு போவோம். ஆனால் என்னுடைய கவலை மக்கள்
ஏன்னா தாவேகாவுடைய தொண்டர்கள் என்றாலும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நம்ம தாவேகா தொண்டர்கள்னு அவங்க ஏதோ அவர்களை வந்து பகைவர்களாக நினைக்கவில்லை. அப்போ ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இது எல்லாம் அவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், நம் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறத யார் வந்து இருக்கிறதுலையே வந்து தடுக்க முடியும்னா முதல்ல விஜய் தான். அவர் அதை தடுக்காமல் இருப்பதுடன் அவர்தான் அதை தூண்டி விடுகிறார் என்றால் கடவுள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.